அருமையான தேவப்பிள்ளைகளே, இன்றைக்கு இயேசு வாழ்கிறார் ஜோதியில் வருகிற தீர்க்க சட்டம், வேத வெளிச்சம், வசனங்கள் மேன்மை காணும்படிக்கு வந்திருக்கிற தேவப்பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இயேசு வாழ்கிறார் ஜோதியின் சார்பாகும் ஊழியக்கார பிள்ளைகள் ஒவ்வொரு சார்பாக வாழ்த்துகிற வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார், பார்த்து கொண்டிருக்கிறார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொன்ன ஒளி பிரகாசிக்க மேன்மையாய் உறுதிப்பட நின்று இந்த ஊழியத்தை தாங்கி நிற்கிற பிள்ளைகள் ஒருவரை ஒரு விஷயம் கூட வாழ்த்துகிறேன். பிள்ளைகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒரு மகிமையான தீர்க்கதரிசன ஊழியத்தின் சட்டம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மனுஷன் நேற்றை பார்த்தோம், மரண இருளில் நடக்கிறான். ஆமீன் ஆமீன். அந்த மரண இருளின் தேசத்தில் ஒரு மனுஷன் குடியிருக்கிறான். அவன் அதனுடைய மகிமை அவன் ஆமீன் அறியாது இருக்கிறான். எவ்வளவு பெரிய மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் கர்த்தருடைய வெளிச்சம், கர்த்தருடைய ஒளி ஒரு மனுஷனுக்குள் பிரகாசிக்கும் போது அவன் மென்மையுள்ளவனாய் மாறி விடுகிறான் என்றுதான் ஏசாயா தீர்க்கதரிசி 9ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த வேத வசனத்தை அவன் நாம் வாசித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக ஆமீன் வேத வசனம் யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கிறது, உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அதான் இயேசுங்கிற ஒளி. அல்லேலூயா. அது பார்த்தீங்களா, இயேசு கிறிஸ்து தான் மெய்யான ஒளி. அந்த ஒளிக்குள்ள நான் வாசம் செய்ய ஒப்பு கொடுக்கணும். இது அன்னைக்கு கிறிஸ்தவனா வாழ்கிறாங்க, கிறிஸ்தவன். ஆனா கிறிஸ்துவுக்குள் வாழ்வது கிடையாது. ஆமீன். அல்லேலூயா. சுகமாக்கு மற்றொரு யாருன்னு கேட்டா பைபிள் படிக்கிறவங்க இயேசு அப்படின்னு சொல்லுவாங்க. சன வைத்தியர் யாருன்னு கேட்டா ஆமீன் இயேசு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பலவீனம் வரும்போது உங்களுக்கு யார் வைத்தியரா இருக்காங்க, யாரு மருத்துவரா இருக்காங்க? உலகத்துக்குரிய டாக்டர்கள், உலகத்துக்குள்ள வைத்தியர்கள். அப்ப இயேசு இப்ப எங்க போனாரு? இதான் வெளிச்சம், இதான் ஒளி. அப்போ விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாடியே ரட்சிக்கும். அப்போ ஆமீன் ஆமீன். விசுவாசித்தினால் நடக்க அடையாளங்கள் யாவன. விசுவாசித்தவர்கள் செய்ய அற்புதங்கள் அநேகமாயிருக்கு. இத வேத வசனத்தை எல்லாம் நம்ம அறிந்திருக்கிறோம். அறிந்தும் அறியாதவர்களாக அப்ப விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாடியை ரட்சிக்கும். அப்போ விசுவாசிக்கு ஜெபம் தேவை, பிணியாடிக்கு வைத்தியம் தேவை. நீ பிணியாடியை என்ன செய்ய ஆக விரும்பினா மற்றொரு தேடணும். விசுவாசியா இருந்தா நீங்க என்ன செய்யணும்? ஆமீன் ஜெபத்தை தேடணும். அப்போ நீங்க ஆமீன். ஆனாலும் சில பிணியாடியா இருக்கிறவங்களுக்கு மீண்டும் விசுவாசம் உள்ளவனாகி நீங்க விசுவாசம் ஜெபித்திருந்தீங்கன்னா அந்த ஜெபத்துக்கு விடுதலை கொடுக்கிறது கர்த்தர் தான் வசனம் சொல்றது. எவ்வளவு பிடிக்கணக்கில் ஆமீன் பாருங்க. ஒரு இட்லி 2 இட்லி சாப்பிடுவாங்க, நல்லா சாப்பிட்டா. அவங்க 3 நேரம் மாத்திரை போடுறத பார்த்தா அந்த இட்லியை விட குறைவாதான் இருக்கு. அவங்க உடம்பு எங்க விலப்படும்? ஆமீன். நல்லா கவுனிக்கலாம். ஆனா நான் இப்ப யாரையும் குறை மருந்து எடுக்கிறவங்கள குறை சொல்லல, மற்றவர்களை குறை சொல்லல. ஆமீன். மருத்துவத்தை குறை சொல்லல. உண்மையான மற்றொரு இயேசுங்கிற சுகமாக்கு மற்றொரு இயேசுங்கிற பவுல் நடுறாரு. அப்போ நீர் பாய்ச்ச விட செய்த கர்த்தருங்கிற. அப்போ மற்றொரு சொல்றாங்க, நீங்க என்ன பண்ணுங்க, இந்த மருந்து மாத்திரை கொடுக்கிற சுதந்திர ஆண்டுன்னு சொல்லி இப்ப கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணதான் முடியும். சுகத்தை கொடுக்கிறது கர்த்தர். அவங்களுக்கு கொடுத்த
மருத்துவ உலகத்துடைய படிப்பின் ஞானத்தின்படி அவங்க பணியை செய்வாங்க. ஆனால் அவங்க அதை செஞ்சாலும் சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்தவர் இந்த சகத்துக்கு சொந்தக்காரர் இயேசு. அவர் தான் அவங்களுக்கு சுகம் தந்தாதான் முடியும். இருக்குதான் இந்த வேத வசத்தை வெளிச்சம் நமக்கு போயிட்டு கொண்டு இருக்கிறது. நம்ம என்ன செய்யணும்? விசுவாசத்தை மற்றொரு மேல வைக்கிறோம், மருந்து மேல வைக்கிறோம், இயேசுவை மறக்கிறோம். ஆமேன். அதே மோசையுடைய நியாயபுரமான காலத்துல இதான் நடந்தது. மோசையை மறக்கிறாங்க. ஆமீன். அடுத்து வந்த மோசையை மறக்கிறாங்க. ஆமீன். யாரை மறக்கிறாங்க? அவர் விடுதலையாக்கு மோசையை வழிநடத்தி வருகிற கர்த்தரையை மறந்தாங்க. அவருக்கு கையில இருந்த கோதை மட்டும் விசுவாசித்தார். இப்போ கோதில அதிகாரம் இருக்குன்னு நினைச்சாங்க. ஆனா கோதில இல்ல அதிகாரம், மருந்துல இல்ல அதிகாரம், மாத்திரை இல்ல அதிகாரம். அதிகாரம் எங்க இருக்கு? கர்த்தரிடத்துல இருக்கு. அவன் கர்த்தரிடத்துல அவருடைய ஒளியை பெற்றுக்கொண்டு அவருடைய ஒளியை பெற்றுக்கொண்டு அவருடைய ஒளியில நடக்கும் போது மற்றொரு அவருக்கு பணியை செய்தாலும் அற்புதம் நடக்கும். இல்ல விசுவாசத்தோடு ஜீவித்தாலும் அங்க அற்புதம் நடக்கும். அப்படின்னு இந்த தங்கள் ஆலயம் கர்த்தருடையது, இந்த சட்டத்தை உருவாக்குறவர் கர்த்தருடையது. அப்ப எல்லா கிறிஸ்துவுக்கும் உள்ள வாழ்வு ஜனங்களுக்கு தெரியுது. ஆனா அதை கை கொள்ள முடியல. வலி வரும்போது, வேதனை வரும்போது ஆமேன் நம்ம அதை மறந்துடுறோம். ஆபத்து காலத்து என்ன நோக்கி கூப்பிடு, மருவத்தில் உனக்கு அருள்வேன். ஆபத்து காலம் வரும்போது நம்ம யாரை நோக்கி கூப்பிடுறோம்? 108 கூப்பிடுறோம், அவசர கால வண்டி வாகனத்தை கூப்பிடுறோம். இப்படிதான் நம்ம கிரியர்களுக்கு. அப்ப நீங்க இன்னும் அன்னைக்கு குழம்பு கேட்கிறாங்க. ஆமீன். அலிலிய சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களா? ஒரு பெரிய பிரச்சனை இருந்ததுக்கு அந்த நேரம் இயேசுவை கூப்பிட்டு இருக்க முடியும்? அப்படிதான் கேள்வி கேட்க கேள்வி. இந்த கேள்வி எனக்காக கேட்கக்கூடாது. பெரிய பிரச்சனை வருகிறது போல இருக்கும். ஆமீன். அந்த பிரச்சனை ஒரே செகண்ட்ல மாஞ்சி போற மாதிரி கஷ்டப்படுவோம். இன்னைக்கு கழிச்ச நீங்க எனக்கு செய்தி எத்தனை பேர் இந்த ஆண்டுக்கு வெளிப்பாடு எனக்கு கொடுத்தது? ஒரே ஒரு வெளிப்பாடு எங்க சபையில எனக்கு கொடுத்தாரு. இந்தியாவில உலகத்திலேருந்து நான் சொல்லுவேன், இந்த ஆண்டு இது எல்லா 2025 இந்த ஆண்டுல இயற்கையினாலோ வியாதினால பெரிய அழிவு வராது. யுத்தம் நடக்கைன்னு இந்தியாவோட ஆண்டோர் எனக்கு வெளிப்படுத்தினார். யுத்தம் யுத்தம் யுத்தம். ஆனா பாருங்க, நான் நன்றியோடு இயேசுவை உண்மையா சொல்றேன். நீங்க எத்தனை வருஷம் செய்தியே நம்ம இந்த சேனல் பண்ண நீங்க பார்த்தீங்கன்னு தெரியாது. ஆமீன். எங்க சபையில எத்தனை விசுவாசியை கேட்ட உறுதிப்பட்டாங்க எனக்கு தெரியாது. அதெல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாது. ஆனா நான் ஆண்டவருக்குள்ள இந்த வாழ்ந்து புறப்படுற வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை தானா, தீர்க்கதரிசன சட்டம் தானா அப்படிங்கிற நான் கண்டு அதை உறுதிப்படுத்தி கொண்டே நான் இருக்கிறேன். அதுதான் தீர்ச்சியா என் வாழ்ந்து புறப்படுற வார்த்தை, தீர்க்கதரிசன வார்த்தை நானே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நீங்க வாக்கு சொல்லணும், இவர் ஒரு தீர்க்கதரிசி போல இருக்கு அப்படின்னு. ஆனா நானே சொல்லிட்டு இருக்கிறேன். நானே மிச்சு கொண்டது மாதிரி அல்ல, நான் உணர்ந்தவனாக நான் சொல்லிட்டு இருக்கிறேன். இந்த வார்த்தை நீங்க அற்பமாய் நினைக்காதீங்க, நீங்க ஒரு செயலில்லாத வார்த்தை நினைக்காதீங்க. இந்த வார்த்தை கை கொள்ளுங்க. நான் சொல்ற வசனத்தை நீ கை கொண்டு பாருங்க. அப்ப அந்த ஒளியை நீங்க ஏற்றுக்கொண்டு பாருங்க. நீங்க இந்த பூமியில ஒளி கொடுக்க முடியும் தான் நான் சொல்லி கொண்டு இருக்கிறேன். பாருங்க. அப்ப சொல்லி யுத்தம் யுத்தம் என்று சொல்லி, அப்ப யுத்தம் உண்டோன்னா எனக்கு ஒரு பயம் வந்துருச்சு. பாருங்க, என் பிள்ளை சொன்னா யுத்தம் நடக்குதுப்பா அப்படின்னு. நாட்டு அதிகமா செய்தியெல்லாம் பார்க்கறது கிடையாது. புரிவா செல்லிலே செய்தி வரும், நான் இதெல்லாம் பார்க்கறது கிடையாது. ஏன்னா என்னமோப்பா எனக்கு அதிகமா நான் ஒரு காலகட்டத்தில் ஃபுல்லாக பைபிளே படிச்சு 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 எல்லா ஸ்டோரேஜ் இங்கே உள்ள இருக்கு.
பழைய ஏற்பாட்டு நியாயபுரமான புத்தகங்கள் இதெல்லாம் படிக்கிறதுக்கு ஒரு புதிய ஏற்பாடை மட்டும் அமீன் மத்திய மார்க்கு லூக்கா யோவான் வெளிப்பாடு சுவிசேஷம் இம்படைய பல வேலை படிச்சுட்டு இருக்கிறேன் இயேசுவை பற்றி அவ்வளவுதான் நான் பிரசவம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆனால் மேற்கொண்டிய காரியங்களும் ஒவ்வொரு காரியங்கள் செய்திகளை கேட்டும் அப்படியே படித்தோம் அப்படிதான் நான் பிரசவம் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்போ என் மகன் சொன்னா அப்பா யுத்தம் பயங்கரமா நடக்க போகுது போல இருக்குப்பா. அவன் ஒரு குறிப்பிட்ட பட்டணத்துல அவன் படிச்சுட்டு இருக்கிறான். இங்க எல்லாம் யுத்தம் நடக்க போதா புரளி இறப்பிட்டு இருக்காங்கப்பா அப்படின்னா எனக்கு வருஷம் ஒரு பயம் உண்டாயிட்டு. என்ன பார்த்து நீங்க பயப்படுவீங்களா? அந்த கேள்வி நீங்க கேட்கக்கூடாது. மாம்சமான மனசு இருக்கும்போது பயம் உண்டாகும். அப்போ பயம் உண்டாருன்னா என் மனைவி கேட்குறாங்க புள்ள அப்படிங்கிறா போ பிசாசு நீ பேட்டி விட்டு சும்மா இருமா நீ வேலை அப்படின்ட்டு ஏன்னா அப்படி அவட அப்படி அதட்டி விட்டாலும் நான் எனக்குள்ள யோசித்து கொண்டு பார்த்துருந்தேன். திடீர்னு உபாச கூட்டம் வந்துடுச்சு. ஆண்டவரேன்னு பாரத்தோட அதை நடத்தும் போது ஆண்டவரே இந்த யுத்தம் இனி என் காலை கேட்கக்கூடாது. ஆமேன். வெள்ளிக்கிழமை உபாச கூட்டத்தில் நான் செபித்தேன். 4 வார்த்தை சொல்லி ஜெபிக்கும்படி கர்த்தருடைய சிந்தனை மட்டும் ஏவினார். அவ்வளவுதான். மறுநாள் நான் செய்ததை கேட்கிறேன். 2 நாள் பரஸ்பரம் ஒப்புதல் கொடுத்து விட்டாங்கன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். வேற பிள்ளைகளும் அது இகழ்வுகளும் இருப்பாங்க, தூசிப்புகளும் இருப்பாங்க. நமக்கு அது முக்கியம் இல்லை. நம்ம இந்திய நாடு ஒரு மகிமையான நாடு. நம்ம நாட்டு நிமித்தம் எந்த நாடு கஷ்டப்படக்கூடாது. எனக்கு எல்லாம் அப்படிதான். நம்ம நிமித்தம் யாரும் கஷ்டப்படக்கூடாது. ஆமீன். எந்த ஒரு நாடையும் நம்ம அற்பமா நினைக்கவும் கூடாது. நானும் இந்திய நாட்டில் உள்ள ஒரு நல்ல செல்ல பிள்ளை. நான் இந்திய நாட்டில் பிறந்ததுக்காகவே நான் மகிமையாக சந்தோஷமா நினைக்கிறேன். அந்த நாடுகள் அன்பு சத்துவா இருக்கணும். பக்கத்து வீட்டுக்காரெல்லாம் அன்பு சத்துவா இருக்கணும். நான் சொல்லலாம் பைபிள் சொல்ல. அவங்க எதிரிய நேசின்னு சொல்லி இருக்கு. அப்படின்னு வசனத்தை வச்சுதான் நான் பேச. தயவு செய்து என்னை யாரும் தப்பா நினைக்க கூடாது. தப்பா நினைப்பீங்கன்னா வசனத்தின்படி உங்க கண்ணும் உங்க காலும் இருடா இருக்குன்னு அர்த்தம். இல்லை உங்க இறுதியும் கடினப்பட்டு இருக்குன்னு அர்த்தம். இதுக்குதான் இருள் வெளிச்சம் அப்படின்னு சொல்லி இருள். இந்த இருள் இருக்கும்போது நம்ம ஒளியா பிரகாசிக்க முடியாது பூமியில. தேவப்படுகிறது இதெல்லாம் ஒரு இருள் தான். இயேசு நமக்குள்ள வந்தா இதுதான் நான் சொல்ற வார்த்தை தான் உண்மையானது. நல்லா புரிஞ்சுக்கணும். உண்மையாகவே எனக்கு செவத்து கத்திருப்பாயிருந்து நான் சந்தோஷமாயிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு அடியில் என்ன நினைப்பாங்க? அப்படியே அடிச்சு போச்சு எல்லாத்தையும் செடியாக்கி இன்ஜெக்ட் இருக்கணும். அதுல ஒரு கொண்டாட்டம் வேற. இதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. ஆமீன். அது லட்சியமுக்காக ஜெபிக்கணும். மோசமான நிபுணர்களை நடத்துகிற சக்தி மேல லட்சியமுக்காக நாம் ஜபிக்கிறவனா இருக்க வேண்டும். இதான் கிறிஸ்தவன். இது கிறிஸ்தவன். ஆமீன். அவங்களை பழி வாங்குறது எனக்குரியதுன்னு சொல்லியிருக்கு. அதுக்குதான் வேற பேரழிவு வருகிறது. இயற்கையினால் சேதம் உண்டாகிறதுனா பழி வாங்குறான்னு அர்த்தம். நான் சொல்ற பைபிள் சொல்லுது. ஆமே. பழி வாங்குற கர்த்தருடைய சுவாமிங்கிறது ஒரு பெரிய ஆண்டவருக்கு ஒரு பழி வாங்குற நிகழ்வு. ஆமேன். அது தெரியாது கிடையாது. அதெல்லாம் உனக்கு சொன்னா இப்ப நிறைய பேருக்கு வேதனை உண்டாகும். திடீர்னு புயல் வருதுன்னா அது கர்த்தருடைய கோபம். ஒரு வசனத்தை தெளிவா உனக்கம் கொடுக்க எல்லார முடியும். கொண்ட வியாதி வருதுன்னா பயங்கரமான தெய்வ கோபம். வசனம் சொல்லுது. நான் சொல்லல, பைபிளை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். கொண்ட வியாதியெல்லாம் வருதுன்னு சங்கீதம் 90 தெளிவா படித்தா எல்லாருக்கும் தெளிவா தெரியும். பிள்ளைகளால இது எல்லாமே நமக்கு அது கொடுத்தது. இந்த வெளிச்சத்தை நம்ம காணல. ஆமீன். அல்லேலூயா. அதான்
எவன் ஒன்று ஒப்பரிச்சு உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளியாக இயேசு. அப்ப இயேசு நமக்குள்ள வந்தா, அவருடைய ஒளி வந்தா, இப்ப நான் பேசுகிற மாதிரி தான் நீங்க பேசிட்டு இருப்பீங்க. அவருடைய ஒளி கிடையாது. மாம்சத்தோடும் ரத்தத்தோடு நமக்கு போராட்டம் இல்லை. நமக்கு போராட்டம் யாரோட? துணைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் பாராளுமன்றத்தில் பொருளாதாரின் சேனைகளோடும். பாராளுமன்றத்தில் பொருளாதாரின் என்ன? பிசாசு அங்குதான் இருக்கான். இப்ப என்ன, இப்ப எல்லாரும் சொல்றாங்களா இல்லையா? பாராளுமன்றத்தில் என்ன இருக்கான்? ஓட்டை இருக்கான். அது எல்லாம் வருதான். அதனாலும் வியாதி, கொப்பளங்கள், கிரியை உண்டா. இது எங்களுக்கு முதலே கிடைச்ச வெளிப்பாடு. ஆமேன் ஆமேன். சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களா? இப்ப நான் சொல்ற இந்த உலகம் ஏற்றுக்கொள்ள போறாங்களா? இந்த உலகம் கேட்க போகுதா? வசனம் சொல்லி இருக்கு, எனக்கு வெளிப்பாடு கிடைச்சிருக்கு. இது ஒரு பெரிய விஞ்ஞானம் போய் சொல்லிச்சுன்னா உலகமே கேட்கும். அப்ப உலகத்து மனுஷங்க ஆண்டவர் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆண்டவருக்கு வசனத்தை மறக்கிறாங்க, ஒடிய மறக்கிறாங்க, ஒடிய பகைக்கிறாங்க. அப்படிதான் வசனம் சொல்லு. தேவனை மறக்கிறாங்களே. ஆமேன். படுத்தவரை மறக்கிறாங்களே. உருவாக்குறவரை முன்ன வைக்கலைய. குதிரைகளை குறித்து ரகங்களை குறித்து பெருமை பாராட்டுறாங்க. நம்ம நாட்டில் இருக்கிற எல்லாம் குறிச்சு வெப்பன்கள், அதாவது ஆயுதங்களை குறித்து மேன்மை பாராட்டுறாங்க. இன்னொரு அங்கோட ஆயுதங்களை குறித்து அவங்க மேன்மை பாராட்டுறாங்க. எல்லாத்துக்கும் பெரியார், எல்லாத்துக்கும் பெரியார் அவர் தான். ஆனா வாய் சும்மா இருக்காது, யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஆமேன். உடனே பணத்து ஒரு அதிகாரத்தையும் எல்லாத்தையும் தான் நம்ம மேன்மை பாராட்டுறோம். ஆனா ஆண்டோரை மறந்துதான். ஆண்டோர் அப்பதான் பார்த்து சொல்றார், ஆனா மதியரா இப்போ ஒரு எதை அப்படி இறங்கிச்சுன்னா நீ எங்க போவா? அதிகாரம் எல்லாம் கக்கூசோட முடிஞ்சிடும். வசனத்துக்கு முடிச்சு தெரியாதனால விளையாடுறாங்க. நீங்க யாராகவும் நீங்க நம்ம இருக்கலாம், நான் யாராவும் இருக்கலாம், நான் பெரிய உலகத்துல பெரிய படையா இருக்கலாம். ஒரு இறைய கக்கூசம் உனக்கு சரியா போயிடும். அதான் இந்தப்பா பழவெளி வாக்கிறவன். மனுஷனுக்கு தெரியலையே. அது காரணம் என்ன? வேற அறிவில்லை. இந்த உலகத்தை உண்டாக்கினவர் யாருப்பான்னு கேட்டா அவன் தெய்வம். அது தெய்வத்தை நீ என்னடியா நடக்க வேண்டிய முடிய மாட்டேங்கிறீங்க. குழந்தைய கொடுத்தவர் யாரு? வசனம் சொல்லுது அவர் தான். நீ உன் குழந்தை கத்த பார்க்க மாட்டாரா? நம்ம யாருக்கு மேல விசுவாசம் வைக்கிறோம்? யாருக்கு வார்த்தை கேட்டு நடக்கணும்? பல நாள் சொல்லிட்டு எல்லா ஆண்டோரும் மறக்கிறோம். பெட்ரெஸ்ட்டுங்கிறோம், சர்ச்சைக்கு போக மாட்டேங்கிறோம். பெட்ரெஸ்ட்டுக்கு எவ்வளவு இருந்தாலும் மாசந்தோறும் 7 தடவை எங்க செக்கப்புக்கு போறோம், சர்ச்சுக்கு போறோமா? ஆனா நம்ம வசதி எங்கே இருக்கு? கற்பத்தை உருவாக்குறது யாரு? அவர் பாதுகாக்க மாட்டாரு. வசனம் என்ன சொல்லுது? என்ன சொல்லுது? கற்பத்தை உருவாக்கிற நான் பிரசவிக்க செய்ய மாட்டேனோ? நம்ம கிறிஸ்தவன், நான் போதிக்கிறவன் இல்ல. சுய நம்ம கொள்ளுது. அப்ப ஆற்றுல மறக்கணும். பின்னக்கா என்னாகும்? அவ்வளவுதான். நான் சொல்ல போனா அதான் இப்ப வளர்ந்துட்டு இருக்கு. பிரசவிக்கிறவர் யாரு? இப்ப பிரசவத்தை உண்டு பண்றது யாரு? இதுல எல்லாம் சொன்ன எல்லாருக்கும் முன்னாடியும் வேறுபடும் மக்களை. நம்ம கிறிஸ்தவராக இருக்கோம், ஆமீன். வசனம் எல்லாம் என்ன சொல்றது? என்ன கல்லறிச்சு கொண்டு விடுவிய. சத்தியத்தை ஒழுங்கா சொன்னா நான் எல்லாருக்கும் சத்துருமாகி போவேன். பவுலப்பன் சொன்ன மாதிரி
யார் சொல்லு? பவுல போய் சத்தியத்தை சொன்னதாலே சத்துருவாய் போனேனே. மொத்தத்தில் குடும்ப கட்டுப்பாடுக்கு பண்றது என்னவா? பாவம்னாக்க பைபிள் சொல்லு. இன்னைக்கு இதெல்லாம் பேச முடியாத நிலைமையில எங்க பைபிளை வச்சுக்கிட்டு விழிப்புதிக்கு நிற்கணும். ஆனா மனுஷங்களாம் ஏற்றுக்கொண்ட மாதிரி இல்லை. இதெல்லாம் யார்கிட்ட சொல்லி என்ன நடக்க போகுது? சிலப்ப உள்ள போயிட்டு சூழ்நிலைதான் உண்டாகும். அதை மனுஷங்கள் அறியாது இருக்கிறார்களே. போதிக்கிறவர்களுக்கு உருவமாய் கூட்டம் எழும்புகிறது. புலகத்தை கேட்கிறவர்களுக்கு உருவமா கேட்கிறவங்களையும் கூட கூட்டம் உருவமாய் எழும்புகிறது. உண்மையை இருக்கிற இடங்களுக்கு பிசாசு எழும்புகிறான். மாமிசத்தோடு ரத்தத்தோடும் போராட்டம் எழும்புகிறது. துறைத்தவர்களும் அதிகாரத்தோட ஜெயிக்க மாட்டேங்கிறோம். வசனத்தை மறக்கிறோம். இயேசுங்கிற ஒளி ஒரு மனுஷனுக்குள்ள வந்தா எதையும் குறைச்சொல்லாது, எதையும் ஆமேன் என்ன செய்யாது, ஆமேன் ஆமேன் குற்றம் கண்டுபிடிக்காது. எல்லாவற்றையும் நிறைவாய் பார்க்கும். எல்லாம் நிறைவான அசுவத்தை கொண்டு வரும், நன்மையை கொண்டு வரும். என்னன்னு சொல்லிருக்கு. அதுக்காக இந்த வசனம் சொல்லுது பாருங்க. உலகத்தில் வந்த எந்த மனுஷரையும் பிரகாசிக்கப்படுகிற மெய்யான ஒளி இயேசு. அவர் தான் நமக்கு ஒளியா இருக்கிறார். அந்த ஒளிக்குள்ள நடக்க ஒப்பு கொடுக்கும் போது கற்றை மகிமையை நான் காண முடியும். இப்ப ஒண்ணுக்கு முதலாவது என்ன கொண்டு இவ்வளவு மகிமையான வார்த்தையை போதிக்க வைக்கிறார்னா இது என்ன கொண்டு ஆனதல்ல, இயேசுவை கொண்டு. வாயில் வருகிற சத்தம் என்னுடைய சத்தம் எல்லாம் கர்த்தருடைய சத்தம். ஆகவேதான் நானே என்னை மெச்சு கொள்கிறேன், என்னென்ன பெருமைப்பட்டது நம்ம தீர்க்க வார்த்தையில் வரம் பெற்றோம் என்று. ஏன்னா இது என்னால உண்டான ஞானம் அல்ல, கர்த்தர் கொடுக்கப்பட்ட ஞானம். நான் தேவனை பெற்றதை பெற்றுதான் கொடுக்கிறேன், நான் கற்றுக் கொடுக்கிறது இல்லை. கற்றது என்பது நான் எங்கேயோ போய் நான் கற்று எந்த காலேஜில் கற்று நான் கொடுக்கிறேன். அப்ப நீங்க பாஸ்டர் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏதோ ஒரு ஐக்கியம் இருக்கிற பூமியில இருக்கிற நிமித்தம் போதகங்கிற அந்த ஐக்கியம் கொடுத்திருக்கிறதால நான் போதகர் என்று சொல்லுங்க. உங்களுக்கு சகோதராய் இருக்கிறேன், உங்களுக்கு போதகராய் இருக்கிறேன், நல்ல சுகமாக்கு மருத்துவராய் இருக்கிறேன், சுகமாக்கு நல்ல வைத்தியராய் இருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லலாம் தைரியமா. என் வசனம் எனக்கு சொல்லி இருக்கு. மார்பு அடைக்கிறவராய் இருக்கிறேன், கிறிஸ்துவை சேர்த்துக் கொள்ளப்படுகிறதா இருக்கிறேன், அன்பில் முத்தம் இடுகிறவராய் இருக்கிறேன், முத்தத்தினால் உங்களை மேன்மைப்படுத்துகிறேன். வசனத்தில் நிறைவு சொல்லுகிறேன். நேசிக்கிறவர்களுக்கு விரும்புகிறவர்களுக்கு வசனம், விரும்பாதவர்களுக்கு கர்த்தர் புத்தகம் கொடுக்க கூடாது, கொடுத்தால் விபரீதமாகி போகும். இப்படியெல்லாம் வேற வசனம் சொல்லுது. ஆண்டவர் எல்லாவற்றையும் விரும்புகிறது. ஒன்னே அவங்க ஒதுக்க மாட்டாரு. அங்கதான் பிரச்சனையே உண்டாகுது. அப்போ பவுல் சொல்ற வார்த்தையை நல்லா கவனிக்கணும். ஒரு விசுவாசியை அவர் கிறிஸ்துவ நடத்துவது கற்ப எழுதப்படுகிறான் அப்படிம்பாரு. ஒரு தேவ உடைக்காரனை உருவாக்கி நடத்துவதற்கு அவர் கற்ப வேதப்படுகிறாரா? எவ்வளவு மகிமையான மனுஷன். நான் அப்படிதான் சொல்லிட்டு இருப்பேன். நான் இவ்வளவு நாள் நான் ஊழியத்துக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஒரு 50 ஊழியக்காரர்களெல்லாம் நான் உருவாக்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். அந்த சபை இன்னைக்கும் குறையாதான் நின்றுட்டு இருக்கு. சபையில 3 ஆராதனையா பிரிச்சு நடத்திட்டு இருக்கிறேன். 3 ஆராதனை கற்றுலாம் பயன்பட்டு இருக்கு. பெரிய அப்புறம் இருக்குது. நான் வித்தியாசமான ஊடகத்தை ட்ராக் அரைச்சிட்டு போவேன். ஜிமிக்கிறவர்களெல்லாம் ஒரு முட்டாசி எடுத்து 2 முட்டாசி கொடுத்தேன். அந்த முட்டாசி எப்படி கொடுக்க ஆரம்பிச்சேன்னு தெரியுமா? அது பெரிய கதை. அவன் இயேசு உனக்குள்ள ஒளியா இருக்கிறாரு பாருங்க. ஒவ்வொரு நாளும் நான் சபையை நடத்திட்டு இருக்கும்போது பிறந்த நாளுக்கு 2 கூடு 1 கூடு முட்டாசி வாங்கி கொடுப்பாங்க. இதை நான் எடுத்து பிள்ளைக்கு பிறந்த நாளுக்கு வச்சுக்காங்க. ஜெபம் பண்ணி பிள்ளை விட்டுக்கிட்டு நான் முட்டாசி எடுத்து வச்சுக்கிட்டு சபை ஆதாரம் முடிஞ்சோன்னா
பிள்ளைகள்கிட்ட கொடுத்து எல்லாருக்கும் கொடுக்கப்பா அப்படின்னு கொடுப்பேன். கொடுத்தா ஒரு பொருளும் நான் வீட்டுக்கு கொண்டு போக மாட்டேன். சபையில காரி கிடைக்கிறது எல்லாம் அந்த இடத்துல நான் ஊழியக்காரங்களுக்கு எல்லாருக்குமா பகிர்ந்து கொடுத்துருவேன். எனக்கு வேண்டிய நான் பிள்ளைகள்கிட்ட எடுத்து வைப்பேன். அவங்களே வச்சிருவாங்க, நான் எடுத்து வைக்கிறது கிடையாது. அது கொஞ்சம் காலம் நடக்கவே மாட்டேன். எனக்கு நீ இதுவரைக்கும் நான் சேமித்தது கிடையாது. அதான் என்னுடைய ஊழியம். நான் எனக்குன்னு ஒரு முட்டுப்பின்னு கூட இருக்கக்கூடாது நான் நினைக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமாக காது நடக்கட்டுமே. அப்போ அங்க பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எங்க விசுவாசிகள் தான் ஒரு முட்டாசிக்கு சட்டை பிடிப்பாங்க, ஒரு பிரைஸுக்கு சட்டை அப்படியா மக்களே? உண்மையாக இனி அப்படிலாம் செய்யாத. தோண்டு முட்டாசி கூட சட்டை பிடிச்சிக்கிட்டு வருவாங்க. எனக்கெல்லாம் குட்டியெல்லாம் முட்டாசி சட்டை பிடிக்கும் பார்த்தேன். இதை தீக்கிற பஞ்சாயம் இதுலே சில குடும்பம் தான் லிப்ட் ஆயிருக்கு. இனி என்ன செய்யுது? ஆண்டவரை நீ முட்டையை எடுத்து ஒரு பக்கத்தில் ஒரு பாத்திரத்தை வச்சு எல்லாத்தையும் பிரித்து அதை தட்டி எனக்கு ஜெபம் பண்ண வாரவங்களுக்கெல்லாம் 2 கொடுத்தார். இப்போ அதுக்கு என்ன செய்வாங்க? அது அப்படியே கண்ணீர் நல்லா பட்டுச்சு. ஒன்னா இயேசு சொன்ன மாதிரி ஆகா புல் பூண்டுகளை நல்லதாக கண்டேன், மரத்தை படுத்து நல்லதாக கண்டேன், எல்லாம் கண்டேன் சொல்லி எல்லாத்தையும் உருவாக்கி வச்சுக்கிட்டேன். இப்போ அன்னைக்கு அப்படிதான் டீ மேலே கொடுத்தேன், நல்லது வந்து கொள்ளான்னு இருந்துச்சு. டீயை கொடுத்தேன். அவங்க கொடுத்த டீக்கு கூட கொஞ்சம் மிக்சரோ சிப்ஸோ என்னன்னு கொடுத்தா கொள்ளான்னு கண்டு அதையும் கூட வாங்கி கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஸ்நாக்ஸ் கொடுக்கலான்னு தோணுச்சு. ஒரு முட்டை பப்ஸு ஒரு பெரிய காய் வாங்கி கொடுத்தேன். அது கொடுத்தேன். கொஞ்சம் அப்படி ஓடிச்சு. அதுக்கப்புறம் கூட வர ஊடைக்காரர்களை போஷித்து நினைச்சு அப்போ அது அப்படி பண்ணேன். அதுக்கப்புறம் என்னாச்சு பாருங்க, அப்போ பொருள்கள் மட்டும் வாங்கி கொடுத்து அவங்க கொடுக்க எப்படி நல்லது இல்லைன்னு சொல்லி அப்போ விசுவாசிகளை சேர்த்து போடணும்னு சொன்னேன். அப்படி நினைச்சேன். வெறும் சாப்பாடு கொடுத்தேன். அதுக்கப்புறம் என்னாச்சு, ஒரு கூட்டு கூட வைக்கணும், கொட்டை எல்லாமே இருக்குமேன்னு சொல்லி கூட்டு கூட வச்சோம். அப்படியே வச்சு இல்லை முழுமையான ஆகாரம் இல்லாமல் எங்கள் ஜெப வீட்டில் எப்போதும் இந்த கிடையாது. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த எதுக்கு நாம் ஆண்டோருக்கு நலத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது எல்லாவற்றையும் தேவ ராஜ்யத்துக்குள்ளே சமாதானப்படுத்தும். அப்ப இனி அந்த முட்டாசி கொடுக்கிறது, அந்த முட்டாசிலேயே சாட்சி இருக்கு. நிறைய பேர் நெஞ்சு பராரமா இருக்குன்னு சொல்லி இந்த முட்டாசி எடுத்து கொடுத்து சாட்சி பராரம் செய்து போயிருக்கு. நேற்றைக்கு கூட ஒரு சாட்சி சபையில வந்துருச்சு. 3 முட்டாசி எடுத்து ஜெபம் பண்ணி தான் உனக்கு 3 மாத்திரைன்னு சொல்லி கையில கொடுத்து விட்டேன். அந்த 3 மாத்திரை இப்போ என்ன ஆகி போச்சு? மருந்து. வைத்த வரி வரும்போது இப்படி போடுதுன்னா விசுவாச வார்த்தை சொல்லி கொடுத்தேன். அதே ஆக்சுவல் லைவ் ஆகி போச்சு, நடந்து போச்சு. இது கர்த்தருடைய கிருபை. எதுக்கு நான் சொல்றேன்னா, ஆண்டோருக்கும் ஒளி நமக்குள்ள இருக்கும்போது நம்ம நடத்திக்கு கற்று நீ விதைக்க வேண்டாம் அறுக்க வேண்டாம்னு சொல்ல. நீ விதைக்கிற கருத்து விதைப்பா, அறுக்கிற கருத்து அறுப்பா. ஆமேன் சொல்கிறாங்க. எல்லா பிள்ளைகளை நாளைக்கு வாங்க சாட்சியோட பெரிய காரியத்தை எல்லாம் வேற ஊழத்தில் இருக்கிற காரியத்தை சொல்லி பேச முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும். இப்ப ஜெபிப்போம். நன்றி போல தோப்பனே, உங்களுடைய நாம் மகிமைப்படும்படிக்கு பலத்தை கீழே நடப்பிக்கும்படிக்காக எங்க பிள்ளைகள் விசுவாசத்தோடு என்னோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறாங்க. மருத்துவ மகிமையின் தேவனே, எங்க பிள்ளைகள் நீர் பேசும். எந்த உபத்திரங்கள், எந்த போராட்டங்கள் எங்க பிள்ளைகளை தொடாதுபடிக்கு தேசிய ரத்தம் கொண்டு முத்திரை போட்டு வெளியடையும். பரிசுத்த ஆவியின் ஆடுகை செய்ய வழிநடத்தும். ரத்த கோட்டைகளை மறைத்து பாதுகாத்து கொள்ளும். துக்கத்தோடு, பாரத்தோடு, கலக்கத்தோடு, நிந்தனைகளோடு, அவமானங்களோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ரட்சிப்பின் மகிமையை காண்பியும், ரட்சிப்பின் ஒளியை காண்பியும்.
எல்லாம் உண்மை பின்பற்றுகிற பிள்ளையாய் மாறட்டும். எங்க தேசம் ஒளிகொள்ளிக்கிற தேசமாய், எங்க ராஜ்யம் ஒளிகொள்ளிக்கிற தேசமாய், எங்க உலகத்திற்கு ஒளியாய் எங்க நாடு விளங்கத்தக்கதாய், எங்க பிள்ளைகள் விளங்கத்தக்கதாய், மகிமையின் தேவனாய் வண்ணரை கிருபை தாரு. ஒளியை இந்த ஜனங்கள் வெறுக்காதபடிக்கு ஒளியாகிய எங்கள் மேலே ஆமேன் எங்களை தேசிக்கத்தக்கதாக இந்த தேசத்தை ஆளுகை செய்கிற பிரபுக்களுக்கு, ராஜாக்களுடைய கண்கள் தயங்களுக்கு எங்க பிள்ளைகளுக்கு இந்த நாட்டில் ஆளுகை செய்கிற பிரபுக்களும் ராஜாக்களும் எங்களை நேசிக்கக்கூடிய கிருபை எங்கள் பிள்ளைகளுக்கு சித்தமான எங்க இந்திய தேசம் உங்களுடைய அன்பை உணர்கிற தேசமாய் மாறுபடிக்கு ஜெபிக்கிறார். உங்களுடைய கோபம் எங்க தேசத்துமே தனிந்து இது ஒரு சமாதான புறாவாக எங்க இந்திய தேசம் மாற அப்படி இறக்க செய். எங்களுக்கு நேராக எங்கள் நாட்டுக்கு நேராக வன்கொடுமைகள் வைக்கிற எந்த வளர்ச்சியான கிரியைகளும் எங்கள் நாட்டுக்கு நேராக வராதபடிக்கு நீர் வேண்டியதைத்து பாதுகாத்துக் கொள்ளும். நன்மையாய் திருப்தியாகும் எங்கள் ஜனங்கள், மனித ஜனங்கள் அழியக்கூடாது, மாண்டு போகக்கூடாது. உங்களுடைய கோபத்தில் யுத்தங்களில் யுத்த செய்தி அறிவீர்கள் என்று சொல்றீர்கள். யுத்தம் வேண்டாம், அழிவு வேண்டாம், நாசம் வேண்டாம், மோசம் வேண்டாம். ரட்சிப்பின் வசனத்தை அறிந்து கொண்டு உம்முடைய நினைவை அறிந்து கொண்டு எங்கள் ஊடகம் பெரிய வெளிச்சத்தை காணட்டும். இயேசுவே என் மேல் கிருபையாயிரும். அடியுடைய விண்ணப்பத்தை கேட்டு எங்கள் உலகம் உம்மை பற்றி கொண்டு சாட்சியாய் உலக ஜாதி ஜனங்கள் வாழ, ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்தி வாழ கிருபைத்தார். ஒளியாய் பிரகாசிக்க கிருபைத்தார். இயேசு நாமத்து உடைய பாதத்தில் என் விண்ணப்பத்தை செலுத்துகிறேன். நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிள்ளைகளை இன்றைக்கும் வசனத்தை கேட்டீங்க. நாளைய தினத்தில் வாங்க, இந்த ஒளியாகிய கிறிஸ்துவை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் கிறிஸ்துவ